ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிக்ஸாக் டயர் எப்படி போடலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு கலர் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். 2 கலர் த்ரெட்டும் போடலாம், சிங்கிள் த்ரெட்லேயும் போடலாம். அதில் எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலம் இப்படி எடுத்துக்கிறேன், ஊசி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதில் எடுத்து போகிறேன். அதில் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த ஹெட் இருக்குல்ல, அதை லிம்மாக கேட்கணும். இந்த ஹெட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வேலை எடுத்தேன். இப்போ இது ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு இங்கிருந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கிறோம். இங்கிருந்து நேரம் க்ளோஸு இங்கிருந்து எடுக்கணும். எடுத்து பக்கத்துலேயே குத்து குத்துங்க. பக்கத்துல இன்னொரு சின்ன ஸ்டிச்சு போடணும், குட்டிய பக்கத்துலேயே. அப்போ அதில் இருந்து எடுக்கணும். மறுபடியும் இங்கிருந்து இந்த அங்கிருந்து பக்கத்துலேயே குத்து ஸ்டிச்சு பக்கத்துலேயே வச்சுக்கணும். அப்புறம் திரும்பவும் பண்ணிடலாம். எவ்வளோ வேணும் ஒரு எடுத்துக்கணும். இதை அப்புறம் பக்கத்துலேயே ஸ்டிச்சு அப்புறம் இந்த ஸ்டிச்சு இப்படி போட்டுட்டே வரணும். இங்கே பக்கத்தில் குட்டி ஸ்டிச்சு மறுபடியும் ஸ்டிச்சு ஜிக்ஸாக்ங்கிறது இந்த ஜிக்ஸாக் ஷேப்ல நம்ம அப்படியே செயின் ஸ்டிச்சை வீட்டுக்கு கொண்டு போகணும். செயின் ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே இந்த பேசிக்கு. செயின் ஸ்டிச் மட்டும் நல்லா பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சும் ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச்சும் முதல்ல அந்த ஊசியில் எப்படி அந்த நூலை ஈஸியாக வெளியே எடுக்கிறதுங்கிறது தெரியணும். அதுலேயும் நல்லா கொஞ்சம் ஸ்பீடும் வரணும். அதுதான் நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்குது ஸ்பீடுலாம். அப்புறம் இங்கே வெளியே எடுக்கிறோம். மறுபடியும் பக்கத்துலேயே நேராக பக்கத்துலேயே ஒரு குத்தி குத்துறோம். குட்டியை ஒட்டியே போகும். ஒரு ஸ்டிச்சை டெய்லி எடுத்துக்கணும். எடுத்து திரும்பவும் இங்கே வரணும். மறுபடியும் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சை போட்டுக்கணும். இது வெளியே எடுக்கவங்க மறுபடியும் இங்கே கொண்டு வாங்க. வெளியே எடுத்தாச்சு. திரும்பவும் பக்கத்துலேயே குட்டி ஸ்டிச் போங்க, ஒட்டி பக்கத்துலேயே போங்க. இப்போதான் ஜிக்ஸாக் பீஸ் நல்லா வரும். இப்படி இப்படி போடுறோம். குத்துறோம். வெளியே எடுத்து பக்கத்துலேயே குத்தி இன்னொரு ஒட்டியே போங்க. ஒட்டி போட்டு திரும்பவும் மீண்டும் நல்லா வெளியே இருக்கும். வெளியே எடுத்து திரும்பவும் பாருங்க பக்கத்துலேயே ஒட்டி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு இந்த சேஃப்டி லாக் ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்க திருப்பினீங்கன்னா தான் நூல் அந்த ஸ்டிச் ஜிக்ஸாக்கோடைய அந்த கார்னரும் கரெக்டாக வரும். இல்லைன்னா அப்புறம் வளர்ந்து போயிடும். ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒட்டி ரொம்ப குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்புறம் திரும்பவும் பக்கத்துலேயே ஒட்டி ஒரு ஸ்டிச்சு இப்போ இந்த இப்போ நீங்க இப்போ லாக் ஸ்டிச் போகணும். லாக் ஸ்டிச் எப்படி போட்டுருக்கீங்கன்னா இப்போ நீங்க லாஸ்டா எடுத்திருக்கீங்களா அதை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும். லாஸ்டா எடுத்திருக்கிற மூலம் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும். லாஸ்டா எடுக்கிற மூலம் பெருசா எடுத்துட்டு பொசிஷன் கொண்டு வந்துருக்காங்க. எப்படி லாஸ்டா எடுத்துக்கிட்டது பெருசா பிடிச்சிட்டு அதை இந்த விரல இந்த நூலை பிடிச்சிக்கணும். பொறிச்சு இதுக்கு முன்னாடி போட்ட அந்த செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டா அப்படி
இந்த ஸ்டிச்சுக்குள்ளார இப்படி விட்டு வச்சுக்கணும். வச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு இந்த நூலை இறக்கி அந்த லாக் நூல் போட்டுக்கிறதுனா அது வந்து வெளியே வரும். இது வந்து இப்படி இந்த ஊசிக்கு இப்படி வெளியே வரணும். அந்த ஊசி மேலே இப்படி வெளியே கொண்டு வந்து மேலே இப்படி வெளியே எடுத்துன்னா நல்லா டைட்டா லாக் பண்ணி இன்னொரு தடவை வேணா நம்ம லாக் ஸ்டிச் போட்டு காமிக்கலாம். இப்போ இதுல வந்து இப்போ ஜிக்ஸாக் போட்டாச்சு. இப்போ இதுல வந்து குட்டி ஜிக்ஸாக் போடலாம். இப்போ இது வந்து பெரிய ஜிக்ஸாக். இது வந்து நெக்குக்கெல்லாம் போடலாம். நெக் போட்டுட்டு இங்கெல்லாம் ஸ்டோன் வைக்கலாம். அல்லது இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு குட்டி டிசைன் இங்கேயும் போட்டிங்கன்னா ஜிக்ஸாக் போட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் நெக் டிசைனுக்கு நல்லா சூப்பராக ஃபில்லிங்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் நல்லா சூப்பரான ஒரு இது பண்ணிக்கிறேன். இது வந்து டபுளாக எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கணும். டபுளாக எடுத்து ரெடியாக எடுத்துக்கணும். டபுளாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது வச்சுக்கணும். வச்சுக்கணும். இது ரெண்டு டைப்பா இதுல நிறைய விதமா யூஸ் பண்ணலாம். இதுல மெயினா வந்து நம்ம நெக்குக்காக யூஸ் பண்றதும், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, கட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இப்போ போடுற இந்த ஜிக்ஸாக் அந்த செயின் ஸ்டிச்சு நல்லா யூஸ் ஆகும். அப்பதான் நான் அந்த துணி வந்து நூலை வந்து நல்லா லாக் பண்ணிடுது. அந்த கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்புறமா இதுக்கு மேல வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுக்க இருக்கணும். அது வந்து கட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும். இப்போ லாக் பண்ணி இப்போ அந்த லாக் வந்து இதை வந்து பிடிச்சிக்கணும். இதை வந்து இந்த விரல பிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா போட்ட அந்த ஸ்டிச்சை வந்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து இதுக்கு அடியில் விட்டு இதை அப்படியே இந்த மேலே இதை வந்து அடியில் விட்டு இது மேலே வைக்கணும்னா லாக் இருந்து கீழே எனக்கு பிடிக்கும். லாக் இருந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக்கை இதுக்கு மேலே ஒரு கிராஸ்ல ஜிக்ஸாக் பண்ணணும். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறோம். இப்படி லாக் ஜரி த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுறோம். பாருங்க, இங்கிருந்து இப்போ நம்ம இங்கிருந்து எடுக்கிறோம். இப்போ இதையும் வந்து பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிட்டு இப்போ இங்கிருந்து இதுக்கு ஒரு ஜிக்ஸாக், இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான். இப்போ இப்படி ஒரு லாக் பண்ணிக்கிறோம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி ஸ்டிச்சு. அப்புறம் திரும்பவும் இங்கே அப்புறம் இது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச்சு. பக்கத்துலேயும் போடும் ஒரு ஸ்டிச்சு. இப்போ திரும்ப எடுத்துட்டு வந்து அது பக்கத்துலேயும் திரும்பி இங்கே பக்கத்துலேயே சுற்றி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த ஜிக்ஸாக் செய்யறோட லாக்கு நிற்கும். அப்படியே அதுக்கு நீங்கள் வந்து என்ன இழுத்தாலும் அந்த ஷேப் மாறாது. சுற்றி முடிச்சுலாம் இப்போ வந்து வெளியே அப்படின்னு இப்படி எடுத்து வெளியே எடுக்கணும். இது ப்ரீவியஸாக போட்ட ஸ்டிச்சஸ் எடுக்கணும். ப்ரீவியஸாக போட்ட அந்த குட்டி ஸ்டிச்சுக்கும் அந்த இதில் விட்டு எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து இதை வந்து இப்படி கீழே வச்சு இதை இந்த மேலே வச்சு அந்த கீழே உள்ள மேலே எடுத்தீங்கன்னா வெளியே எவ்வளோ இருக்கான்னு இதை வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நீங்கள் ஒரு ஸ்டிச்சு மேலேயும் இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி இப்படி போட்டு
இதுல ஏதாவது டிசைன் பண்ணலாம். இதுல கலர் வச்சு கூட நீங்க இது பண்ணலாம். இங்க சின்ன ஃபிளவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க போட்டோம்னா ஃபில்லிங்ஸ் கிடைக்கும். நல்லா நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸா இருக்கும். நல்லா அகலமான டிசைன் போகும்.